நீங்க மற்றவர்களின் குறைய பேசுறீங்களா? ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க ஒருவர பற்றி பேசுற அதே நேரத்துல வேறொருவர் உங்களைப் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கலாம். இதுதான் திருவள்ளுவர் சொல்லும் வாழ்க்கை உண்மை. இன்று நாம் பார்க்கும் குறள் 186. பிறன் பழி கூறுவான் தன் பழி யுள்ளுந் திறன் தெரிந்து கூறப்படும். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, பிறரின் குறைகளை தேடித் தேடி பேசுகிறவன் தன்னுடைய குறைகளையும் உலகிற்கு வெளிப்படுத்துகிறான். நாம் மற்றவர்களை விமர்சிக்கும்போது மற்றவர்களும் நம்முடைய தவறுகளை கவனிக்கத் தொடங்குவார்கள். எனவே பிறர் குறை பேசுவதற்கு பதிலாக நம் குறைகளை திருத்திக் கொள்வதே சிறந்தது. சாலமன் பாபையா உரை. அடுத்தவன் குறையை அவனில்லாதபோது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவனில்லாதபோது இன்னொருவனால் கூறப்படும். சாலமன் பாப்பையா கூறுவது, பிறர் குறையை பேசுவது எளிது. ஆனால் பிறர் குறையை பேசும் மனிதனின் குறைகளும் ஒருநாள் மற்றவர்களால் பேசப்படும். பிறர் குறை தேடுபவன் தன் குறைகளை உலகிற்கு காட்டிக் கொடுக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிறர் குறைய பேசுவது சரியா? இல்ல நம்ம குறைய திருத்திக் கொள்வது சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மை திருத்திக் கொள்வோம். பிறர் குறை பேச மாட்டேன். இந்த குறள் உங்க மனச யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கைய திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள், மனசுக்கு ஒரு மருந்து.